ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நியூட்டன் டெலஸ்கோப்புக்கும் கலீலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத டெமோ பண்ணி காட்டுறேன். கலீலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னாக்கா லென்ஸு ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, ஐபீஸு பேக்கில் இருக்கும். இதே நியூட்டன் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பில் மிரர் கீழே இருக்கும், ஐபீஸ் மேலே இருக்கும். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஃபங்க்ஷன் ஆகுறத இப்போ காட்டுறேன். நியூட்டன் அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மிரர் தான் வச்சுருப்பாங்க கீழே. அதேமாரி 2 மிரர் இருக்கும், ஒன்று கீழே இருக்கும், இன்னொன்று மேலே இருக்கும். இந்த மிரர் பார்த்தீங்கன்னாக்கா ரிஃப்ளெக்டிங் பண்ணணும், ரிஃப்ளெக்டிங் ஆகணும். அதே பார்த்தீங்கன்னா இமேஜையும் கேப்சர் பண்ணி தரணும். இப்போ நான் அதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கள், இது வெறும் மிரர் தான். மிரரை இப்போ காட்டுறேன். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாருங்கள், இது வெறும் மிரரு. ஆனால் இது பாருங்கள், இந்த இமேஜ் கேப்சர் பண்ணல. இதே இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் லென்ஸையும் நம்ம பாருங்கள் இப்போ காட்டுறேன். இது பாருங்கள், இதுவும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டு ஒன்றும் தெரில. அவ்வளோவுக்கு இதாக தெரியல பாருங்கள். இப்போ தனித்தனியாக வச்சுட்டேன். இது மிரரை வச்சோம், மிரர்லேயும் ஒன்றும் தெரியல. இது லென்ஸையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள், லைட்டாக இதாகுது. இப்போ இதே இது ரெண்டையுமே வைக்கிறோம். மிரரை பேக் சைடில் வச்சிட்டேன். இந்த மாதிரி பேக்கில் வச்சிட்டேன். பேக்கில் வச்சுட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இமேஜ் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு. ஃபோக்கஸு இமேஜ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. தெரியுதுங்களா? இது ஃபோக்கஸ் பாயிண்ட்டுங்க பாருங்கள். பேக்கில் மிரர் வச்சோன்னே நமக்கு இமேஜ் ஜூமிங் பாயிண்ட் எப்படி பாருங்கள், கணக்காக தெரியுதுங்களா? கிளியராக இமேஜ் தெரியும். இதுதான் நியூட்டன் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூமிங் பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு மிரர் இருக்கும், செகண்டரி மிரருங்கன்னு வச்சு ஃபோக்கஸ் பாயிண்ட் லென்ஸ் பண்ணி ஐபீஸ் இந்த சைடில் வச்சோம்னாக்க நமக்கு இமேஜ் க்ளீனாக தெரியும். இதில் என்னன்னா அந்த 7 கலர் ஷேடு விழுவும். டேரெக்டாக நம்ம கலீலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் நமக்கு 7 கலர்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஆகும், நமக்கு கண்ணில் தெரியும். இது மாதிரி ரவுண்டாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது அவ்வளோக்கு தெரியாது, அந்த மாதிரி தெரியாது. அதை விட இதில் கொஞ்சம் க்ளீனாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.